திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பங்குனி மாதம் மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். முதல்ல பங்குனி மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கு அப்படின்னா மேஷத்துல குரு பகவான், அதாவது ராசிக்குள்ளேயே குரு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல கேத்து, ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கிரனும் சனி பகவானும் இணைவு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் ராகு புதன் இணைவு பெறக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த மாதமானது பிறக்குது. இதே போல இந்த மாதத்துல கிரக பயிற்சிகள் எல்லாமே இருக்கு. அந்த கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போறோம். அப்படி கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்குது அப்படின்னா, பங்குனி மாதம் 2ஆம் தேதியே, அதாவது 15/3/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசியிலிருந்து ராசிக்கு 11ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது செவ்வாயினுடைய பயிற்சி. அதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது? செவ்வாய் போய் உங்க ராசிக்கு லாபத்துல தாங்க உட்கார்றாரு, கவலை இல்லை. ராசி அதிபதி 11ஆம் பாவத்துல போய் உட்கார்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். அதுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரெண்டாவதா பங்குனி மாசம் 12ஆம் தேதி, அதாவது 23/3/2024 அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 3/6க்கு அதிபதி. அவர் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். இந்த புதன் உங்க ராசிக்குள்ள வர்றது மட்டும் கிடையாது. பங்குனி மாசம் 12ஆம் தேதி வந்தாருன்னா மறுபடியும் பங்குனி 27 மறுபடியும் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே போயிடுறாரு. இடையில பங்குனி 19ஆம் தேதி புதன் வக்ரமும் ஆகிறார். அதாவது 1/4/2024 அன்னைக்கு புதன் வக்ரம் ஆகிறார். 9/4/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசிக்கு வக்ரமாகவே வக்ர பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ புதனுடைய மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்கிறார், மறுபடியும் ராசிக்குள்ள வர்றார், ராசிக்குள்ள வந்து வக்ரம் ஆகிறார், மறுபடியும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 2/7 அதிபதி. இது வரைக்கும் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தாரு. வரக்கூடிய பங்குனி மாதம் 18ஆம் தேதி 3/4/2024 31/3/2024 இன்றைய தேதியில உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அங்க சுக்கிரன் உச்சமாகிறார். பாருங்க, சுக்கிரன் உச்சமாகிறது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். வருடத்திற்கு ஒரு முறை சுக்கிரன் உச்சமாவார் மீன ராசியில. ஆனா அங்க ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது. இங்க சுக்கிரன் உச்சமாகி போறாரு. இப்போ மீன ராசியில சுக்கிரன் உச்சமாகி ராகுவோட இணையிறது அப்படிங்கிறது 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும். 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அந்த நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அதனாலதான் டைட்டிலே சுக்கிரனுடைய லீலைகள் அப்படின்ற மாதிரி டைட்டில் போட்டிருக்கோம். அப்போ அந்த சுக்கிரனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம தெளிவா அந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ இது கோச்சார பலன் தானே, முழுமையான பலனை தருமா இது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா உறுதியாக கொடுக்கும். என்னன்னா கோச்சாரத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் உங்களுடைய தசாபுத்திகளும் அதற்கு கூட ஒன்றி போகும்போது கண்டிப்பா இங்க என்னென்ன மாற்றங்கள் சொல்றோமோ எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அதுல மாற்றம் இல்லை. தசாபுத்தி அது கூட இணைவு வராத வரைக்கும் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்க பெரிய லெவலில் உணர மாட்டீங்க. அந்த தசாபுத்தியும் இணைவு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றங்களை நீங்க உணரக்கூடிய ஒரு அமைப்புல தான் போய் முடியும். ஸோ அதை பார்த்துக்க வேண்டியது. ஸோ இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வருவோம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி. பாருங்க, சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன நிகழ்வுகள்ல கவனம் வேணும். என்னென்ன நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல உங்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த மாதம் சற்று தள்ளி வைப்பது நல்லது. கவர்மெண்ட் லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்காக ஏதாவது ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது, அதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. இந்த மாதிரியான எந்த சூழல்கள் இருந்தாலும் இப்போ அதுக்குண்டான வேலைகளை செய்யும்போது அது அதிகப்படியான அலைச்சலையும் வீண் செலவீனங்களையும் உருவாக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை.
ஸோ அப்போ இந்த காலகட்டம் அதை கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சார் என்னால் ஒத்தியெல்லாம் வைக்க முடியாது, கண்டிப்பாக அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான அலைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய சூழலை உண்டு. அதற்கு தயாராக இருந்துக்குங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அதே போல மனதிற்கு பிடித்த விஷயங்களை வெளிப்படையாக ஓப்பனாக பேசும்போது அதன் மூலமாகவும் தேவையில்லாத மன உளைச்சல் வரும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளியில சொல்றதுனால நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். உங்களுக்காகவே நீங்களாகவே நீங்கள் உங்களுக்குள்ளேயே தனிமையை உணரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். காதல் சம்பந்தமான விவகாரங்கள்லையும் கொஞ்சம் நிதானம் வேணும். தேவையில்லாத விபரீதமான முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. நல்லா பார்த்துக்கணும், விபரீதமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த சூரியன் ராகு கூட இணைய போறார். உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரியன் ராகு கூட இணைய போறார். மனதிற்குள்ள இனம் புரியாத நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஆசைகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழல். என்னன்னா இந்த காலகட்டம்னா உங்களையும் மீறி இந்த பிட்காயின் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய காசு கிடைக்கும், நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்க அபேஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த 3வது நபர்களின் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கவனம். என்ன சார் எடுத்ததையுமே பூரா நெகட்டிவாக சொல்கிறீங்க, இதெல்லாம் விளங்க போகுது அந்த மாதம் அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையை பதிவு. ஏன்னா ஏமாந்ததுக்கு அப்புறம் ஐயோ போச்சுன்னு அழுகிறத விட இந்த மாதிரி ஆள் வராங்க, கவனமாக இருக்கணும், காசை போடக்கூடாது அப்படிங்கிற முன்னாடியே தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதை உஷாராக இருந்துக்குவோம். நம்ம காசை நம்மளோட ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதுதான். கஷ்டப்படுறது கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடும், அதை சேமிக்கிறதுக்கு உண்டான வழி தேடுறது தான் ரொம்ப சிரமம். ஆளாளுக்கு ஒவ்வொரு 1008 கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஷேரில் போடலாம், கோல்டு வாங்கலாம், லேண்ட் வாங்கலாம், எதில் ப்ராஃபிட் இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்து பண்ணுறதுக்குள்ளே அது சம்பாதிக்கிறது ஈஸியாக சம்பாதிச்சலாம் போல், சேமித்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சேமிக்கக்கூடிய காசை யாரோ ஒருத்தர் அபேஸ் பண்ணிட்டு போகிறதுக்குண்டான வழியை நம்ம தேடி கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க, அதை விட்டுறாதீங்க. சரியா? அப்போது ரொம்ப முக்கியமாக மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, இந்த மாதம் சந்திர கிரகணமும் இருக்குது, சூரிய கிரகணமும் இருக்கும். நல்லா பாருங்க, சந்திர கிரகணமும் இருக்கும், சூரிய கிரகணமும் இருக்கும். அப்போ மேஷத்துல பிறந்த பெண்கள் இந்த காலகட்டம் கருவுற்று இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கிரகண காலத்துல என்னென்ன நீதிகள் கடைபிடிக்கணுமோ அது எல்லாமே கடைபிடிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அது பாதிப்பு தரும், குழந்தைக்கு பாதிப்பு தரும், கருக்கலைப்பு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு. வெளியிலேயே வராதிங்க மேக்சிமம். என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன், அவர் தான் அங்கே ராகுவோட கிரகணம் ஆகிறார். உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சூரியன். யாருக்கெல்லாம் கிரகண பாதிப்பு யாருக்கு சார் வரும் அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக சொல்லிடலாம். அது மேஷ லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் கிரகணம் பாதிப்பு கட்டாயம் வரும். அந்த குழந்தை பிறப்புல பாதிப்பை தரும் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லிடலாம். கூடவே இந்த கிரகணம் விருச்சிக லக்னத்தை பாதிக்கும். அதே போல ரிஷப லக்னத்தை பாதிக்கும். ரிஷப லக்னத்துக்கு இந்த கிரகணம் பாதிக்கும். கவனமா இருங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். அப்போ குழந்தைக்காக சில மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு வரப்போகுது. இல்லை சார் எனக்கு பையன் இருக்கான், இல்லை பொண்ணு இருக்காங்க, ஒரு 15 வயசாச்சு 20 வயசாச்சு அப்படின்னா அவங்கள வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்க. தொலைதூர பயணங்களுக்கு அனுமதிக்காதீங்க. உயரமான இடங்களுக்கு செல்வதற்கு அனுமதிக்காதீங்க. இந்த ஒரு மாதம் அதற்கான நல்ல சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி வண்டி வாகனத்தில் அதில் ரொம்ப தூரமாக பயணம் செய்யும்போது அதில் சின்ன சின்ன விபத்துகளோ சங்கடமான ஒரு சூழ்நிலைகளை சிக்கிறதோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்துடும். குழந்தையினுடைய உடல் நலனையும் பயணம் சம்பந்தமான விஷயங்களையும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் உண்டு. குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்காக வீண் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தந்தை வழியும் சில செலவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தந்தையினுடைய சொத்து அது சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல நிவர்த்திக்கு இந்த காலகட்டம் வரும். தந்தையினுடைய சொத்து ஒரு நல்ல நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு சூழல். இது சூரியன் தரக்கூடிய விஷயம். சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ சூரியனுடைய நட்சத்திரங்களோட கிருத்திகை வித்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடந்துட்டு இருந்தாலும் இது 100% உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் நீங்கள் அதை
கிராஸ் பண்ணி தான் வரணும், கிராஸ் பண்ணி தான் வரணும். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 10ஆம் இடத்துலேருந்து. அப்போ செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா சார்னா, கண்டிப்பாக மேச ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம், இல்லை மாற்றமே இல்லை, அற்புதமான காலகட்டம். மேச ராசிக்கு 11ஆம் இடம் பாதகமே. அது எப்படி அற்புதம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பாருங்க, செவ்வாய் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி தைரியமா உங்களை அணுகிறதுக்கு உண்டான மனநிலையை, அந்த மன பக்குவத்தை இந்த செவ்வாய் கொடுப்பார். உங்களுடைய திட்டங்கள் எவ்வளவு வளர்ச்சலை தந்தாலும் இறுதியில் அது ஏதோ ஒரு வகையில ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள இழுத்துட்டு போறதுக்கு உண்டான வேலையை இந்த செவ்வாய் செஞ்சிருவார். சகோதர வழி மேன்மையும் உதவிகளும் கிடைக்கும். பாலிய நண்பர்களுக்காக நீங்கள் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல், அதே போல மூத்த சகோதரத்துக்காக நீங்க இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய வளர்ச்சிக்காக சில மாற்றங்கள் இல்லை, பல விஷயங்கள்ல பல முயற்சிகள் செய்வீங்க. அதுல நிறைய ஒரு 70-80% சக்சஸையும் கொடுக்கும். என்ன, உங்களுடைய வளர்ச்சிக்காக சில மாற்றங்கள் செய்கிறீங்க, சில முயற்சிகள் செய்கிறீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது சிம்பிளாக நடந்துடாது. ஏன்னா 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு. சனி கூட செவ்வாய் சேரும்போது அது சிம்பிளாக அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதிக போராட்டங்கள் அதுலேயும் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தில் அப்படியே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். தொட்ட காரியத்தில் லாபம் அப்படிங்கிறது உறுதி. ஆனால் ரொம்ப போராட்டம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல். சகோதர வழி, வீடு, நிலம், வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். பாருங்க, இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது. அதாவது இது நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா, உங்க ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி, அவர் போய் 11ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். 8 11ஆம் பாவத்தில் இருந்து 2, 5 தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக அது நம்ம யோசிக்காத விஷயங்களை, யோசிக்காத லாபத்தை, யோசிக்காத வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை அந்த செவ்வாய் செஞ்சிடும். சிம்பிள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில், அதாவது சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம், இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினாலும் இந்த செவ்வாய் அந்த அதிர்ஷ்டத்தை தருவார். உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் தசாபுத்தி நடத்தக்கூடிய இடங்கள் எந்த அமைப்புகள்ல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய அளவீடு வேறுபடும். குறைவா இருக்க அதிகமா கிடைக்குமா அப்படிங்கிற அளவீடு வேறுபடும். ஆனா கண்டிப்பா அந்த பொருளாதார முன்னேற்றத்தை இந்த செவ்வாய் உங்களுக்கு தந்தே தீர்வார். திடீர்னு அதிர்ஷ்டம் தருவார். இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆகாமே இருந்துட்டு 2 மாதம் 3 மாசமா தடையாகிட்டே இருக்குன்னா, திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, சின்னதாக ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும், சந்தோஷப்படுவீங்க. 3 மாசமா எழுதிட்டு இருந்தோம், அது நடக்கவே இல்லை, திடீர்னு 10 நாளில் கடகடன்னு வந்துட்டு கையில் காசு வந்துடும். ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த செவ்வாய் செய்யறது தயாராக இருக்கிற செவ்வாயால் உங்களுக்கு லாபம் தான். பிரச்சனையாக இருந்த விஷயம் கூட கடைசியில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். தடைப்பட்ட காரியங்கள்ல ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலையை அந்த செவ்வாய் செய்தே தீர்வார். கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிக்கிறோம். அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன். ராசிக்கு 3 6 அவர் போய் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்படின்னா 23/3/2024 அப்போ மேச ராசிக்கு அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் பயிற்சி ஆகுது. அப்போ கடன் அப்படிங்கிற விஷயம் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லுது. ஏதாவது காசு பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக கடன் வாங்கணும், இல்லை ஏதாவது புதுசாக பொருள் வாங்கணும், காலி நிலம் வாங்கணும், அதுக்காக கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல ஏதாவது லோன் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. எதிர்பார்த்த கடன் தொகை உங்களுக்கு வீடு தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. தாய் மாமனுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும் இந்த காலகட்டம். அதாவது நல்லா பாருங்க,
பங்குனி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து பங்குனி 27ஆம் தேதி வரைக்கும், அதாவது 23/3/2024 9/4/2024 வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேரண்டீடாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் எதிர்ப்புகளும் உங்களை தேடி வரும். எதிர்ப்புகள்லாம் துவம்சம் பண்ணிடுவீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவீங்க. கடன் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேல் ஏறுவதை உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப தைரியமாக இருப்பீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்னால் முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டம் மைண்ட் அவ்வளோ ஷார்ப்பாக வேலை செய்யும், கத்தி மாதிரி மைண்டு வேலை செய்யும், அவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது ஒரு பிஸ்னஸ் மைண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாரபட்சம் பார்க்காம தொழிலை முன்னேற்றத்திற்கு என்ன வழி, பிஸ்னஸை வியாபாரத்தை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க இந்த காலகட்டம். ஸோ அந்த 23/3/2024 9/4/2024 வரைக்கும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்குள்ளே இருக்காரு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் பயங்கரமான திங்கிங் இருக்கும், பயங்கர பிளானிங் இருக்கும். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வெறும் பிளான் மட்டும் பண்ணுவீங்க, செயல்படுத்துறதுக்கு நேரம் எடுத்துக்கும். அப்போது இப்போ என்னென்னவெல்லாம் விஷயங்கள் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நோட் பண்ணுவீங்க. அது உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நிறைய விஷயங்களாக இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் யோசிப்போம், டிசைன் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம், எல்லாமே மைண்டுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக அதை ப்ரொசீட் பண்ணும்போது அதில் கடன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தோணும் போதே அதை ரெக்கார்டபுளாக பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா புதன் ராசிக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால் செய்ய முடியும். இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ராடனரி திங்கிங் வரும், பயன்படுத்திக்கும். குழந்தைங்க நல்லா படிக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நல்ல அமைப்புகளாக இருக்குது. தாய்மாமன் வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் முன்பின் இருக்கும், அதில் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல். கூடவே பங்குனி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 31/3/2024 இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு 2 7க்கு அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் ஆகிறார். நிறைய சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சுப செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு வருமானத்தையும் அந்த சுக்கிரன் கொடுத்துரும். அதுதான் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அப்படிங்கிறது சற்று குறைவதற்குண்டான ஒரு சூழல். உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பாலினத்திடம் பூர்த்தி ஆகாது. ஏன்னா அங்கே ராகு இருக்கு. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசு, கடல் மாதிரி. அவங்க உங்களுடைய எதிர்பாலினம் அதை உணரவே மாட்டாங்க. இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி அதை உணரவே மாட்டாங்க. இதுல லேக் ஆகும். அப்போ அது மாறும்போது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கூட சேரும்போது புதிய நபர்களுடைய பழக்க வழக்கமோ உறவுகளையோ ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் கவனமாக இருங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். நிறைய சுப செலவுகள் செய்வீங்க, அதற்கு மேலே சம்பாதிச்சிருவீங்க. சம்பாதிக்கிறதுக்குண்டான அந்த தைரியத்தையும் தெம்பியும் சுக்கிர பகவான் கொடுத்துருவாரு. வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அது பெண் வாடிக்கையாளர்கள் ரொம்ப அதிகமாக வருவாங்க. நல்லா பாருங்க, வேற்று மொழி வேற்று மதத்தினர் உங்களுக்கு வாடிக்கையாளர் வருவாங்க. அவர்கள் மூலமா பொருளாதார நஷ்டம் ஏற்படும். சுப செலவுகளை செய்யறதுக்கு தயாராகிக்கணும். ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை காட்டி உங்க கையில் இருக்கிற காசு இன்வெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. இல்லைன்னா அவங்க அபேஸ் பண்ணி போயிடுவாங்க. இது சூரியனாலையும் நடக்குது, சுக்கிரனாலையும் நடக்குது. 2 கிரகமும் சேர்ந்து ராகுவோட இணையும் போது ஒரு பாதிப்பு அதிகமாக கொடுக்குது. முக்கியமாக யாருடைய ஆசை வார்த்தை இந்த எம்எல்எம் சேர்றதுலேருந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகம் காசு கிடைக்குது அப்படி இப்படின்னு உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணுறாங்களோ அதில் இருந்தெல்லாம் கவனமாக இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் மேஷ ராசி மேஷ லக்னம் இந்த மாதம் ஃபாலோ பண்ணால் போதும். நிறைய பாதிப்புகள் அதனால் வருது. சரியா? அப்போ 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது முச்சமாயாது, நல்ல விஷயம்தான். குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையும். ஆல்ரெடி ஒரு குடும்பம் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு குடும்பம் உருவாகிறதுக்குண்டான வேலையும் அந்த சுக்கிரன் செய்வார். கவனமாக இருங்க.
அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் புது உறவு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். புது உறவுனா தப்பாவெல்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு பெட் அனிமல், ஒரு டாக் வாங்கலாம், ஒரு கேட் வாங்கலாம், ஒரு ஃபிஷ் டாட்டின் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு ஏற்படலாம், அது பெண் குழந்தையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி புது ஒரு நபரினுடைய ஒரு உயிரினுடைய வருகை இந்த காலகட்டம் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவும் பார்த்துட்டோம். நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாடை செய்துவிட்டு இந்த மாதத்தை துவங்குங்க. மாத துவக்கத்திலே இந்த வழிபாடை செஞ்சுருங்க. மேலும் நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த சிவ வழிபாடு செய்துட்டு வாங்க. 2 நல்லான தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன்.